ஸோ ஹலோ மக்களே. ஸோ நம்ம வந்து இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எல்எல்டி கமெண்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி போன வீடியோவில் நம்ம பிரேக் பாயிண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். இன்னும் பிரேக் பாயிண்ட்ஸ் பற்றி இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி நம்ம எல்எல்டிபி கமெண்ட்ஸ் பற்றி என்னென்னன்றது பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதனால் நான் ஜஸ்ட் ஆல்ரெடி ஒரு கோடு ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்றும் இல்லை, எக்ஸ்டென்ஷனில் ஒரு 3 வேல்யூ அமிச்சா அந்த 3 வேல்யூவை ஓப்பன் பண்ணி காட்டும். ஸோ இது ஒன்று. அப்புறம் வந்து வியூ கண்ட்ரோலர் வந்து ஒரு டேபிள் வியூ ஆட் பண்ணியிருக்கேன். தட் மீன்ஸ் இங்கே ஒரு டேபிள் வியூ ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டேபிள் வியூ ஆட் பண்ணதுக்கான ஆப்ஜெக்ட் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளஸ் கான்ஃபிகர் டேபிள் வியூவில் ரெஜிஸ்டர் அண்ட் டேபிள் வியூக்கான சில ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஸோ இங்கே போட்டிருந்தா அதை இங்கே நான் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ப்ளஸ் டேபிள் வியூ, சிம்பிள் டேபிள் வியூ. ஸோ தட்ஸ் இட். ஸோ இதில் வந்து பிரேக் பாயிண்ட்ஸ் வந்து ஜஸ்ட்டு நான் சும்மா இப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபார் எல்எல்டிபி கமெண்ட்ஸ்க்காக. ஓகே, ஸோ இப்போ வந்து வீடியோக்குள்ளே நம்ம டேரெக்டாக குதிச்சிடலாம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எல்எல்டிபி கமெண்ட்ஸ்ன்றது ஒன்றும் இல்லை. நம்ம இங்கே வந்து ஸோ இது வேரியபிள் சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரி இது வந்து எல்எல்டிபி கமெண்ட் செக்ஷனு. ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணி வரும்போதே கான்ஃபிகர் டேபிள் வியூன்னு ஒன்று வந்திருக்கு. ஸோ அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கும்போது அடுத்த இது டேபிள்குள்ளே வந்துச்சு, சாரி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்துச்சு. ஸோ ஃபங்க்ஷனில் வந்துட்டு நான் இங்கேயும் வந்து ஒரு டேபிள் ஒரு பிரேக் பாயிண்ட் வச்சுருக்கேன் நினைக்கிறேன். ஸோ கொடுக்குறேன், இங்கே ஒரு பிரேக் பாயிண்ட் வந்துச்சு. என்ன கமெண்ட் எல்எல்டிபி கமெண்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஸ்வலாக செக் பண்ணுறது தான். ஸோ பிரிண்ட் ஆப்ஜெக்ட்டு, ஸோ பிரிண்ட் ஆப்ஜெக்டில் P1 கொடுத்து வேல்யூ 1 அப்படின்னு கொடுத்தா போதும். ஸோ என்ன வேல்யூ 1 இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றது வந்துடும். ஸோ அதே தான் பியும். ஸோ பியும் ஆல்மோஸ்ட் சேம் தான். பட் உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக என்ன டைப்பு என்ன இது அப்படின்னு கொடுத்துரும் பி. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ. ஸோ அப்படி இருக்கும்போது பி அண்ட் போக்கு, பிஓ அண்ட் பிக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு இல்லை நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஸ்ட்ரக்சர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஸ்ட்ரக்சரில் ஸோ இந்த மாதிரி நான் கொடுத்துட்டு மந்த் டாட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். அண்ட் பூலியனுக்காக நான் ஜஸ்ட் ஒரு பூலியன் செக் பண்ணிவிட்டு சும்மா இது மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் திருப்பி ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்து பொசிஷன் வந்துச்சு. ஸோ நான் அடுத்த பொசிஷன் போயிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ நேம் நடும்போது ஜான்வரி வந்துச்சு. பட் நம்ம பிக்கும் போக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மந்த்ஸ் டாட் நேம் ஜனவரி தான். ஸோ நேம்க்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெப்னு செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இப்போது ஸோ ஃபெப்னு செட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் நான் வந்து பூலியனுக்கும் செட் பண்ணுறேன். இந்த கண்டிஷனுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கூட ஆட் பண்ணலாம். ஸோ நம்ம எக்ஸ்ப்ரெஷன் பார்ப்போம். பட் இது வந்து சிங்கிள் ஃபர்ஸ்ட் 8 = false வந்துருச்சா. ஸோ இப்போது ஜஸ்ட் நான் டேரெக்டாக பிரிண்ட் பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஸோ மந்த்ஸ் டாட் நேம்னு சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கல்ல, ஸோ நேம்க்கு என்ன வந்திருக்கு, ஜனவரின்னு வந்திருக்கு. ஸோ அதுவே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபெப்னு வரும். ஸோ இதுதான் மெயின் டிஃப்ரென்ஸ். ஸோ சேம் தான், பட் நம்ம சேம் வேல்யூ சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே செக் பண்ணும்போது நமக்கு அதுக்கேற்றமான வேல்யூ வரும். அதே இதை இங்கே வந்து ஜஸ்ட் அப்படி ஆஸ் யூஷுவல் நார்மலாக அப்படியே ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி பிரிண்ட் பண்ணி போயிடலாம். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் மெயினாக பீக்கும் போக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலான்னா, இப்போது எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ப்ரெஷன், ஓகே, எக்ஸ்ப்ரெஷன் சொல்லி டைப் பண்ணிவிட்டு என்டர் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு கமெண்ட் லைன் மாதிரி வரும். ஸோ ஜஸ்ட் 1 2 3 அப்படின்ற மாதிரி வரும். ஸோ இதில் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஸோ ஃபங்க்ஷன் தப்பாக டைப் அடிச்சிட்டேன். ஸோ இப்போது ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இது நான் கொடுத்துருக்கேன். பட் வேறு எதுவும் பர்பஸ்க்காக இல்லை. பட் இதோட பர்பஸ் வந்து இன்னும் நம்ம டீப்பாக ப்ராஜெக்ட் பண்ணி பண்ணும்போது நமக்கு கிளியர் அண்ட் கட்டாக தெரியும். ஸோ இப்போ பார்க்கலாம்.
ஸோ இப்போ வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ 7th லைனில் திருப்பி ஒரு என்ட்ரு மட்டும் தட்டால் போதும். ஸோ உங்களுக்கு வந்து என்ன வேல்யூ, ஸோ மார்ச், ஏப்ரல், ஜூலை அப்படின்றத மாதிரி வேல்யூ. ஸோ இங்கே நம்ம என்ன பிரிண்ட் பண்ணுறோமோ அது பிரிண்ட் ஆகிடும். இந்த ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணியிருக்கோம் இந்த இடத்துல, அதனால் கால் ஆகி டபுள் என்ட்ரு கொடுக்கும்போது நமக்கு வேல்யூவோட சேர்த்து வந்துருச்சு. ஸோ இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கமெண்ட் இப்போ பார்த்துருக்கோம் தட் மீன்ஸ் PO அண்ட் P அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ்ன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த செஷன் வந்து என்ன பார்க்கலாம்னா ஃப்ரேம் பற்றி பார்க்கலாம். ஃப்ரேம் செலக்ட். ஸோ ஃப்ரேம் செலக்ட் வந்து என்ன ஃப்ரேம் செலக்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0 அப்படின்னு கொடுக்குறேன்னா இப்போ கரண்ட்டாக எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல போய் நிற்கும். ஸோ இப்போ கரண்ட்டாக எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்குது. ஸோ அதே இடத்துல தான் இருக்குது. இதுவே ஃப்ரேம் 1 அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரேம் இது வந்து இதுக்கு முன்னாடி இருக்க ஃபங்க்ஷன் எங்கேருந்து கால் ஆச்சு அப்படின்றது இங்கே வந்துடும். அதுதான் ஃப்ரேம் செலக்ட் 1. ஃப்ரேம் 0ன்றது கரண்ட்டாக எங்கே இருக்குது அப்படின்றது தான் ஃப்ரேம் 0. அதுவே ஃப்ரேம் 2, 3 அப்படின்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே போகும். சாரி 0 போனீங்க 2 கொடுத்தீங்கன்னா அங்கே போய்டும். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இது அமுக்குனதுனால அடுத்த இது போயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ திருப்பி இதுக்கும் பார்க்கலாம். ஸோ ஃப்ரேம் 2 எங்கே இருக்குது? ஸோ நம்பர் ஆஃப் UI, டேபிள் வியூ, நம்பர் ஆஃப் ரோ, ஸோ செக்ஷன். ஸோ இதுதான் வந்து இந்த ஃப்ரேம்க்கான நம்பர்ஸ். இப்போ நம்ம நம்பர்ஸ் கொடுக்குறோம்ல, ஸோ 60 வரைக்கும் இருக்குது. 60 வரைக்கும் கொடுக்கலாம். ஸோ 61 கொடுத்து பார்ப்போமா? ஸோ ஃப்ரேம் இண்டெக்ஸ் 62 அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு வந்திருக்கு. 16 கொடுத்தா மெயினுக்கு போகணும். நம்ம எந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு எந்த இடத்துல இருந்தோமோ அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ இதுதான் வந்து ஃப்ரேமோட மெயின் வேலை. ஓகே, ஸோ அடுத்து வந்து எனக்கு இப்போ வந்து பிரேக் பாயிண்ட் நிறைய இருக்குது. ஸோ நான் இது வந்து நான் டெலீட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிரேக் பாயிண்ட் இங்கே இருக்குது. ஸோ டெலீட் ஒரு லிஸ்ட் பண்ணுறேன். ஸோ பிரேக் பாயிண்ட் லிஸ்ட்டுன்னு கொடுக்கும்போது எங்கெங்கெல்லாம் பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்றது இது சொல்லிவிடும். ஸோ எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா add 3 string அப்படின்ற இடத்துல இருக்குது. ஸோ 1 2 3 4 5 இப்போ 5 இடத்துல இருக்குது. ஸோ வியூ டிட் லோடு, அதுவும் டீபக்கிங், வியூ கண்ட்ரோலர், வியூ டிட் லோடில் இருக்குது. ஸோ ஆக்சுவலி இந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே நமக்கு இங்கேயே கிடச்சிரும், ரொம்ப இன்டர்ஃபேஸ்டு அழகாக. ஸோ நம்ம அதுக்கே போகலாம். பட் எதுக்கு அப்படின்றதுனால எதுக்குன்னு இல்லை, உங்களுக்கு கமெண்ட் லைன் LLDB பற்றி தெரியறதுக்காக இது கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இங்கே வந்திருக்கு நமக்கு. ஓகே, ஸோ இல்லை இப்போ இது டெலீட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே போய்ட்டு இது கிளிக் பண்ணி டெலீட் பிரேக் பண்ணி கொடுத்தா இந்த ஒரு செஷன் டெலீட் ஆகும், ஆனால் இது டெலீட் ஆகாது. அது இங்கே போய்ட்டு டெலீட்னு கொடுத்தோம்னா மொத்தமாக டெலீட் ஆகும். ஸோ இந்த மொத்தமாக டெலீட் ஆகிறதுக்கான ஆக்ஷன் தான் இப்போ நம்ம இங்கே பண்ண போகிறோம். ஸோ பிரேக் பாயிண்ட் delete. ஸோ எஸ் ஆர் நோன்னு கேட்கும். எஸ் ஒய்ன்னு கொடுத்து என்ட்ரு அடிச்சிங்கன்னா போதும், கம்ப்ளீட்டாக இருக்கிற எல்லா பிரேக் பாயிண்ட்டும் ரிமூவ் ஆகிடும். ஸோ ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ இது வந்து பிரேக் பாயிண்ட்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்து ஒரு வேளை இன்கேஸ் எடுக்கலாம் சொன்ன மாதிரி இது ஆக்சுவலாக ஆல்ரெடி க்ராஷ் ஆகும். ஸோ பட் இருந்தாலும் ஸோ சொன்ன மாதிரி க்ராஷ் ஆகிடுச்சு. ஸோ இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்சுன்றது வந்துடுச்சு. ஒரு வேளை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் இல்லை அது என்னன்னு தெரியல அப்படின்னா ஸோ இங்கே தான் வரும் த்ரெட். ஸோ த்ரெட் இன்ஃபோ அப்படின்னு அடிச்சிங்கன்னா போதும். ஸோ இங்கேயே உங்களுக்கு சொல்லிவிடும். ஸோ ஸ்டாப் ரீசன் ஃபேட்டிலர் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இது எந்த த்ரெட் என்ன, இதை பற்றி என்ன டீட்டெயில்ஸு என்ன ஏது எல்லா லோட்டல்ஸ்க்கு எல்லாமே வந்துடும். ஓகேவா? ஸோ இது வந்து த்ரெட்டுக்கானது. ஹைராரிக்கி பற்றி பார்க்கலாம். பட் ஹைராரிக்கி வந்து நம்ம இப்போ வந்து ப்ராஜெக்டில் எதுவும் பெருசாக கொடுக்கல. ஸோ இருந்தாலும் நான் கொடுக்குறேன். சாரி, ஆக்சுவலாக நான் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், AARAR போட்டிருந்தேன். ஸோ இப்போ கொடுக்கும்போது ஸோ நில்லுன்னு வருது. ஸோ நமக்கு ஹைராரிக்கி அப்படின்னு பெருசாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ ஈவன் நான் பாஸ் பண்ணி என்டர் பண்ணாலுமே ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டீபக் வியூ கண்ட்ரோலர் ஸ்டேட்டஸ் அப்பியர்ட், வியூ வந்து வியூ. ஸோ தட்ஸ் இட்.
ஸோ இப்போ இருக்க மாதிரி ஸோ இது ஒரு வியூ, ஜஸ்ட் ஒரு வியூ கண்ட்ரோல் மட்டும் தான். நான் கிளிக் பண்ண எந்த ஆக்ஷனோ எதுவுமே நான் வைக்கல. ஸோ ஹைரார்க்கிக்கு பேசிக் ஹைரார்க்கியாக இது வந்து காமிச்சிருச்சு. ஸோ அதுக்கான இதுதான். ஸோ ஸோ இது வந்து எக்ஸ்பிரஷன்ஸ் தான். ஸோ எக்ஸ்பிரஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் ஹெல்ப்னு அடித்தா போதும். ஸோ உங்களுக்கு வந்து இருக்கிற எல்லா ஹைரார்க்கியும் காமிச்சிடும். ஸோ லிஸ்ட்டு, டிஸ்பிளே, எக்ஸிட்டு, சாரி அதெல்லாம் அடிஷ்னல் ஸ்கிரிப்டு, சிசரு, குவிட்டு, ப்ளகின்னு, ஸோ மெமரி, லாகு, அது இது லோட்டஸ் ஒன்று எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன் ஒவ்வொன்று அடிஷ்னலாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ்னு வச்சுக்கோங்க. லாங்குவேஜ்னு அடிச்சுட்டு என்ட்ரு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அது கீழே சப்பாக என்ன ஆட் பண்ணணுன்னு, ஸோ C++ஆ இல்லை ஆப்ஜெக்டிவ் சிஆர், ஸ்விஃப்டா, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதில் போய்ட்டு அப்ஜெக்டிவ் சி அப்படின்னு அடிச்சிங்கன்னா இது கீழே இருக்க. ஸோ இப்போ சொன்ன மாதிரி ஸோ சப் கமாண்ட்ஸ் என்னென்னு காட்டும். ஸோ சப் கமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணி கூட பார்க்கலாம். பட் எல்லாத்துக்கும் வருமானு எனக்கு தெரியல. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வரும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து LLDBயில் இருக்குது. ஸோ இப்போ LLDB என்னென்னு பார்த்துட்டோம். அடுத்து பிரேக் பாயிண்ட்ஸில் LLDB கமெண்ட்ஸ் ஆட் பண்ணி நம்ம இன்னும் நிறைய பல விஷயங்களை பண்ணலாம். அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறதுன்றது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தேவையை ஆட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.